அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மெசேஜை வந்து நம்ம சென்ட் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸை வந்து எப்படி ஸ்டேட்டஸாக வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு மெசேஜை வந்து நான் என்ன செய்கிறேன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் ஒரு மெசேஜை வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ தவறுதலாக நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த மெசேஜ் இமீடியட்டாக நான் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மெசேஜை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த 3 டாட் இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு எடிட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அதில் வந்து எடிட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மெசேஜ் வந்து எடிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதேமாதிரி இது காப்பி பண்ணுற இடத்துல எடிட்டுங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து எப்படி உங்கள் வாய்ஸை வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கமாக நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மைக் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த மைக் சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வாய்ஸ் வந்து நீங்கள் பேச நினைக்கிறீங்களோ அந்த வாய்ஸை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள் வாய்ஸையும் என்ன பண்ண முடியும், உங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இப்போது வைக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.